ஒரு நாள் வித்தியாசமாக சாப்பிடலாம், அதுவும் தாய் ஃபுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணி போன இடம் தான் இந்த ஹோட்டல். இந்த ஹோட்டல் எங்கன்னு நீங்கள் போக போக தெரிஞ்சுக்குவீங்க. அப்படி ஒரு மாளிகை மாதிரி இருந்தது. இங்கே நாங்கள் எதுக்கு வந்தோம் அப்படின்னா, ஒரு சூப்பர்பான சென்னையிலேயே, ஏன் தமிழ்நாட்டிலேயே, இந்தியாவிலேயே தி பெஸ்ட் தாய் ஃபுட் எங்கே இருக்குங்கிறதுக்கு இந்த ஹோட்டல் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்தேன். சரி, தாய் ஃபுட்லாம் என்ன இருக்குன்னா, நம்ம ஃப்ரைட் ரைஸ்லாம் நிறைய சாப்பிடுவோம் இல்லையா? ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, அப்புறம் சிக்கன் அதுன்னு சாப்பிடுவோம். அப்புறம் தாய் க்ரீன் கறி இப்படிலாம் இருக்கும். அதை இந்த ஹோட்டலில் தான் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், இதுதான் அந்த ஐடிசி சோலாவில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டு மாடியில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் ஏறி மேலே போனேன். இங்கே பார்க்குறீங்களா, ஒரு பெரிய சோலா பரம்பரையே இங்கே இருந்த மாதிரி இருக்கும். ஒரு அரண்மனை மாதிரி இருக்கும். அப்படி நான் பார்த்த ஹோட்டல் தான் உள்ள பேன் ஏஷியா. நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் பேன் ஏஷியாங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் ஐடிசி சோலாக்கில். உள்ளே போனாலே இந்த என்ட்ரன்ஸு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒரு ஆம்பியன் அப்படின்னா இதுதான். உள்ளே போகும்போதே இந்த மாதிரி ஆர்ச்லாம் போட்டு ஒரு டார்க்காக ஒரு லைட்டிங்ஸ் இருந்தது. அப்புறம் உள்ளே போயிட்டு அங்கே ஒவ்வொரு ஹோட்டல்களையும் ஒரு ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட பேரை கொடுத்து செக் பண்ணேன். அவங்க ரொம்ப டிலே பண்ணதால் நானே உள்ளே போயிட்டேன். பார்த்திங்க, என்னமோ பஸ் பயங்கர பிஸியாக அந்த பொண்ணு ஏதோ செக் பண்ணிகிட்ருக்கு. சரியாக வராது, நான் போயிட்டேன். அப்புறம் உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பாட்டில்ஸ். என்னடா அது, சரக்கு கடைக்கு வந்த மாதிரி இந்த எலைட்டு கடைக்கு அப்படி தான் இருக்கும் பாட்டில்ஸாக. ஒரே ஒயின் பாட்டிலாக வச்சுருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே எக்ஸ்ட்ரா உள்ளே போனேன். இதுதான் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டை பார்க்குற வியூ. உள்ள இன்டீரியர் ரைட் சைடு லைவ் குக்கிங் கவுண்டர்லாம் இருக்கும். லெஃப்ட் சைடு தான் அந்த டேபிள் போட்டிருப்பாங்க. நான் அதுதான் கடந்து போகிறேன். இந்த ரெஸ்டாரண்ட் தாய் ரெஸ்டாரண்ட், ஸ்பெஷல் சைனீஸு, தாய் ஃபுட் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஸ்டைல் ஆஃப் வால்ஸ்லாம் இருக்கும். நமக்கு ஒருத்தர் அலோகேட் பண்ணி நமக்கு டேபிள் கொடுத்துட்டாங்க. இதுதான் அந்த டேபிள். நான் சூஸ் பண்ணி உட்காந்த டேபிள் இது தான். உள்ளே போனோடனே ஒரே யோசனை ஆயிடுச்சு, எதாவது ஆர்டர் பண்ணாங்க. நம்ம ஏதோ குடிக்க போகிறோம்னு வச்சுட்டு ஒயின் கிளாஸ்லாம் உள்ளே வச்சானுங்க. இது அந்த எம்டி ஒயின் கிளாஸு. நம்ம நேரம் சாப்பிடத்தான். சரியா, சாப்பிட்டோடனே ஒரு ஆர்டர் பண்ணோம். வந்தது பாருங்கள், இப்போ சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கு முன்னாடி ஒரு சில்லி சிக்கன் கொடுத்தாரு. நம்ம சில்லி சிக்கன்னா நம்ம ஊரில் வேறு மாதிரி சாப்பிடுவோம் இல்லையா? இது சைனீஸ் தாய் ஸ்டைலில் உள்ள ஒரு சில்லி சிக்கன். இங்கே குவான்டிட்டி கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. 1-2லாம் கிடையாது, நல்லா இருந்தது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த சில்லி சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாஸ்லாம் வச்சு அவங்க அந்த தாய் ஸ்பெஷல் நினைக்கிறேன், சைனீஸ் ஸ்பெஷல் நினைக்கிறேன், அந்த டைப் ஆஃப் இருந்தது. காரம்லாம் கம்மியாக தான் இருந்தது. உடனே என்ன பண்ணால், ஒரு காரம் அதிகமாக இருக்கிற ஒரு சிக்கன் விங்ஸ் ஆர்டர் பண்ணோம். இதுதான் பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், காரம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே இதை சஜஸ்ட் பண்ணாங்க. இதுக்கு பேர் சிக்கன் விங்ஸு. அவங்க சரின்னு சொல்லிட்டு பந்தாவாக நம்ம நைஃபு ஃபோர்க்லாம் எடுத்து அழகாக வெட்டி கொண்டு போகிறது. இருந்தாலும் சிக்கன் விங்ஸோ சிக்கன் லெக்கோ கையில் எடுத்து கடித்தா தான் நமக்கு பிடிக்கும். எடுத்து சாப்பிட்டா வா சூடுலாம் இல்லை, அவ்வளோ காரம். அதாவது என்னென்னா, மேலே அந்த காரப்பொடியை அப்படி தூவி விட்டானுங்க. காரம் கெட்டிங்கடா, இந்தாங்கடா காரப்பொடின்னு. அதையும் அப்படியே நைஸாக எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு உண்மையிலே டேஸ்ட் நல்லா இருந்தது. அதாவது ஆயிலே கிடையாது, ஆயில் ஃபுட்டே கிடையாது. நிறைய பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டது எல்லாத்துலேயுமே ஆயிலே அதிகமாக இல்லவே இல்லை. ஸோ மேபி அது ஒரு ரீசன் நினைக்கிறேன். இந்த தாய் சைனீஸ் ஃபுட்டில் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கிறது காரணம் ஆயிலி கிடையாது. மற்றபடி நல்லா பாயில் பண்ணி குக் பண்ணி தான் இருந்துச்சு. இந்த போன்ஸ் கிடையாது, விங்ஸ், சிக்கன் விங்ஸ் சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் அந்த காரத்துக்கான உடனே ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணி ஆரஞ்சு கலரில் வச்சு, ஐ திங்க் ஆரஞ்சு ஜூஸ் தான் நினைக்கிறேன், அதையும் வாங்கி லைட்டாக குடித்தேன். அருமையாக இருந்தது. ஆஹா அப்படின்னு. அப்புறம் வந்துருச்சு நம்ம ஐட்டம். இதான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இதை பல இடத்துல சாப்பிட்ருக்கேன். பட் ஆனால் இங்கே சாப்பிட்ற நமக்கு ஆசையாது. அவங்க சஜஸ்ட் பண்ண சிக்கன் ஃப்ரைட் ரைஸோட சேர்த்து ஒரு சிக்கன் கறி கொடுத்தாங்க. இது ஏதோ நம்ம செட்டிநாடு மசாலாலாம் கிடையாது. அது சைனீஸு தாயில் சாப்பிடக்கூடிய ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ப்ளஸ் அதற்கான ஒரு சிக்கன் கிரேவி. அதை எடுத்து சாப்பிட்டா அப்பா, இப்படித்தான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்குங்கிற மாதிரி இருந்தது. அதோடு அந்த சிக்கன் கிரேவி வச்சு மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம வெளியே சாப்பிட்ற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்லாம் இதில் ஒரு 5% 10% தான். இதுதான் அந்த ஆத்தென்டிக்கும்பாங்களே, அந்த மாதிரி இருந்தது. அதோட என்ன அவங்களே சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, இந்த க்ரீன் கறி, தாய் க்ரீன் கறி ஒன்று சஜஸ்ட் பண்ணாங்க. சரி, ஓகே, அதையும் வாங்கிக்கிட்டோம். பட் மெயினாக நம்ம சாப்பிட்டது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான். அது தாய் க்ரீன் கறியும் ஓராமல் அதையும் டேஸ்ட் பண்ணேன். பட் இருந்தாலும் என்னால் இதை பீட் பண்ண முடியவே இல்லை. இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் அந்த சிக்கன் கிரேவியும் நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தது. ஒரு காரமாக ஒரு சிக்கன் விங்ஸு, ஃப்ரைட் ரைஸு,
அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் குழம்பு சாப்பிட்டு குப்புன்னு இருந்தது. ரெஸ்ட் பண்ணி சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த டைமில் தான் என்ன பண்ணோம், சரி இவங்க என்ன டெசர்ட்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெசர்ட் ஒன்று செலக்ட் பண்ணி டெசர்ட் ஆர்டர் பண்ணேன். டெசர்ட் வந்தது பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இது வித்தியாசமாக இருந்தது. நம்ம நார்மலான டெசர்ட் கிடையாது. பனானா, கேஷ்யூஸ், அது நீங்கள் பார்க்கலாம், பனானா ஐஸ்கிரீமோட ஒரு கேரம் மில்க் ஏதோ சொன்னாங்க. அப்படி உள்ள ஒரு டெசர்ட். இதெல்லாம் பனானாவை அப்படி கட் பண்ணி வச்சுருந்தாங்க. பனானாவை இப்படி ஒரு ஸ்டைலாக நான் சாப்பிட்டது வந்து கேஷ்யூஸ். அடுத்து வந்து பனானா வந்து ஃபுல் குட்டி குட்டி பனானா, ஏலக்கி மாதிரி இருந்துச்சு. அது அந்த ஊரில் ஏலக்கியை நம்ம ஏலக்கின்னு சொல்கிறோம். ஒரு குட்டி பனானா வந்து கட் பண்ணி இவ்வளோ ஸ்லைஸாக வச்சுருந்தாங்க. அழகாக இருந்தது. அந்த கேஷ்யூ நட்ஸும் அந்த பனானா கையில் எதனால் நம்ம கையில் எடுத்து சாப்பிட்றது நமக்கு பிடிக்கும். அவங்க ஃபோர்க் வச்சு சாப்பிட்றாங்க. விட்றா அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்து அப்படியே அழகாக போட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருந்தது. அந்த ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டேன். ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. இப்படி ஒரு சைனீஸ் ஃபுட்டு, தாய் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அவங்க ஸ்டைலில் இருக்கிற ஒரு டெசர்ட்டை சாப்பிட்ட பிறகு அவ்வளோ திருப்தியாக இருந்தது. இதோட முடிஞ்சது எங்கள் டின்னரு. அங்கேருந்து அப்படியே பார்த்தா யாருமே இல்லை, நாங்கள் தான் இருந்தோம். அப்புறம் இதுதான் சைடில் அப்படியே வாக் பண்ணி போனோம். இதுதான் அந்த லைவ் கிச்சன். அப்படியே பில்லை பே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு பெஸ்ட்டு தாய் கறி சாப்பிடணும், இல்லை சைனீஸோடைய சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணுன்னா இந்த ஹோட்டலுக்கு வாங்க. அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ அருமையாக ஆம்பியன்ஸ், நிதானம், நிம்மதியாக இருந்தது. சாப்பிட்டு அப்படியே நான் கிளம்பி போயிட்டேன். திரும்ப கண்டிப்பாக வருவேன் இந்த மாதிரி இடத்துக்கு. ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் த ஐகான் மாதிரி இருக்குது. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றேன்னா இங்கே தான். ஆனால் ப்ரைஸு கொஞ்சம் செம்ம கூட. 1500 வந்து ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸு. இவ்வளோ பெரிய விலைக்கு சாப்பிடணுமா நீங்கள் கேட்டிங்கன்னா எப்போயாவது ஒரு தடவை கண்டிப்பாக சாப்பிட்லாம். நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு வந்து ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 1500. அதற்கு கம்மிங்க எதுவுமே கிடையாது. முடிச்சுட்டு திருப்தியாக ரொம்ப லேட்டாச்சு, இருந்தாலும் படம் கிளம்பி வந்துட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ்.